தமிழ்த்தாய் வாழ்த்து. தமிழ்த்தாய் வாழ்த்து அதையும் தமிழ்த்தாய் வாழ்த்து எல்லா அரசாங்க நிகழ்வுகளையும் பாடணும், முதல்ல அதை பாடணும்னு கொண்டு வந்தது முத்தமிழறிஞர். அது முன்வரிசையில் திரிஷாவும் 3வது வரிசையில் தமிழ்த்தாயம் வச்சதெல்லாம் பார்த்துட்டோம். ஏன்னா உரிமையோடு போராடி வந்தவங்களுக்கு தானே அந்த அருமை தெரியும். அதுக்கப்புறமா எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயா முன்வரிசையில் திரிஷா வரக்கூடாதுயா, முன்வரிசையில் தான் ஐயா தமிழ்த்தாய் வாழ்த்தணும், திரிஷாவை பின்னாடி போடுங்கயா அப்படின்னு எல்லாரும் சொன்ன பிறகு இல்லை அடுத்த நிகழ்வில் நாங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவோம் அப்படின்னு இந்த சிலுண்டுகள்லாம் சொல்லிச்சு. கடைசியில் பார்த்தா எங்கோ ஒரு காலேஜ், அங்கே நன்றி சொல்கிற கூட்டம், அந்த கூட்டத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து அங்கே போய் பாடினாங்க. தெரியாது போட்டும். இப்போ அங்கே சுவி என்னன்ற சொன்னேன், அனுபவிச்சு தானே ஆகணும். சில இதை நல்லதாக பார்த்துட்ருக்க முடியாதுல்ல, இதெல்லாம் பார்க்கணுங்கிறது ஒரு விதி. அவருக்கு அது விதி மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் சொன்னேன், விதி அதை பார்த்தானே ஆகணும். ஏன்னா ரொம்ப நல்லதாக பார்த்துட்டு நல்லதையே பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன் பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டி வந்ததை அதை ரீல்ஸ் ஓட்டுறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒருத்தன் பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிட்டு வந்துட்டான், ஐயோ எங்கால் பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிட்டு வந்துட்டாங்கிறத மாத்திரமே வச்சு ரீல்ஸ் ஓட்டுறான், அதை பார்க்குறான். இந்த நாடு எதை நோக்கி போகுது? எங்கள் அக்கா பேசும்போது சொல்லிச்சு மேகதாதுன்னு. மேகதாதுன்னா அங்கே முதல்ல அவங்களுக்கு என்னென்னு தெரியணும்ல.